தமிழக அரசு ஊழியர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்க அரசு முடிவு செய்துள்ளதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். விதி எண் 110 கீழ் பல்வேறு அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அரசு அலுவலர்களுக்கான அந்த சலுகைகளை தற்போது அறிவித்தார். பின்வரும் 11 அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். அதாவது அரசு அலுவலர்களுக்கான குடும்ப நல நிதி 40 ஆண்டுகளாக நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும், அரசு அலுவலர்கள் இறந்தால் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அந்த நிதி 1,50,000 ரூபாயிலிருந்து தற்போது 3 லட்சமாக உயர்த்தப்படுவதாக தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக அரசு அலுவலர்களுக்கு குழு காப்பீட்டு திட்டம் தற்பொழுது நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும், இந்த திட்டத்திற்கான அந்த உதவித்தொகை 1,50,000 3 லட்சமாக உயர்த்தப்படும் என்று தெரிவித்தார். அதேபோல் கருணை அடிப்படையில் பணியில் சேர்பவர்களுக்கான பணி வரன்முறை செய்யப்படும் வரை அவர்களுக்கான ஊதிய உயர்வு உள்ளிட்ட அந்த பலன்கள் இருக்காது தற்சமயம். ஆனால் இவற்றை ஒரு பொது அரசாணையின் மூலம் தற்பொழுது அவர்களுக்கு பணியில் சேர்ந்ததிலிருந்தே அந்த பணப்பயன்கள் கிடைப்பதற்கான வழிவகை செய்யப்படும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டார். அதற்கு அடுத்தபடியாக அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்களுக்கு மாத ஓய்வூதியம் 1000 இருந்து 1,500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று தெரிவித்தார். அமைப்பாளர்களுக்கு அவர்கள் ஓய்வு பெறும்போது பணப்பயன் 50,000 இருந்து 60,000 தற்போது உயர்த்தப்படும் என்றும், அதேபோல் சமையலருக்கு சத்துணவு பணியில் ஈடுபடும் சமையலருக்கு அவர்களுக்கான அந்த தொகை 20 இருந்து 25,000 ரூபாயாக அந்த ஓய்வூதிய பணி நினைவு பெறும் நாளில் அளிக்கப்படும் தொகை 20 இருந்து 25,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று தெரிவித்தார். அதேபோல் சமையல் உதவியாளர்களுக்கான அந்த பணப்பயன் 20 இருந்து 25,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று தெரிவித்தார். இதேபோல் பள்ளிக்கல்வித்துறையில் 2ஆம் நிலை உடற்பயிற்சி ஆசிரியர்களுக்கு இனி கணக்கு தேர்வு தேவையில்லை என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டார். அதேபோல் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் பணியாற்றும் இணை பேராசிரியர்கள், மருத்துவமனைகளில் பணியாற்றும் இணை பேராசிரியர்கள் 157 பேர் பேராசிரியர்களாக பதவி உயர்வு அளிக்கப்படும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்தார். அதேபோல் தொகுப்பூதியத்தில் பணியாற்றும் செவிலியர்கள் 1,500 பேர் பணிமூப்பு அடிப்படையில் காலமுறை ஊதியத்தில் அவர்கள் கொண்டுவரப்படுவதாகவும், அதேபோல் கிராமப்புறங்களில் பணியாற்றும் 605 செவிலியர்கள் துணை சுகாதார செவிலியர்களாக பதவி உயர்வு பெறுவார்கள் என்றும் குறிப்பிட்டார். அதேபோல் உயர்கல்வித்துறையில் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு வழங்கப்படும் அந்த தொகுப்பூதியம் என்பது 10,000 இருந்து 15,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று தெரிவித்தார். அதேபோல் பணி சார்ந்த வழக்குகளை தற்பொழுது அரசு ஊழியர்களுக்கான அந்த பணி சார்ந்த வழக்குகள் உச்சநீதிமன்றத்திலும் நீதிமன்றங்களில் மட்டுமே தற்பொழுது அதற்கான வழக்குகள் தொடுக்கப்பட்டு தீர்க்கப்பட்டு வருவதாகவும், இனி அதற்கான தேவை இருக்காது என்றும், அந்த அரசு ஊழியர்கள் சார்ந்த வழக்கை தீர்க்க நிர்வாக தீர்ப்பாயம் ஒன்று கொண்டுவரப்படும் என்று தெரிவித்தார். அதேபோல் தற்பொழுது பெரிய பிரச்சனையாக உள்ள புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் செய்து வருகின்றனர். ஆகையால் இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்வது தொடர்பாக ஒரு வல்லுநர் குழு அமைக்கப்படும் என்றும், அந்த குழுவின் அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்.